இப்ப நம்மால இல்லையா எல்லாத்தையும் காக்குற இடத்துக்கு வந்துட்டாரு இல்லையா. உங்களுக்கு உதாரணம் இப்படித்தான் காட்ட முடியும். இன்னைக்கு அவர் ஒட்டுமொத்த தேசத்தும் காத்துக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு இல்லையா. காவல் தெய்வம் கூட கிடையாது, ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ராஜாவாயிட்டாரு. அப்படி வரணும். மனுஷன் தானே, ஒவ்வொரு யுகத்திலும் மனுஷனா பிறந்தானே அவர் இது வேலையை முடிச்சு வந்திருக்காரு. இப்போ இந்த பரதேசியோட உங்களுக்கு அப்பப்ப சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த சொத்து கிடையாது, என் பயணம் வேற, என் சொத்து சுகமெல்லாம் நான் அதை நோக்கி பயணம் பண்றேன்னு சொல்றேன் இல்லையா. என்னுடைய இலக்கு வேற, அதே நோக்கி பயணம் பண்றேன், அதுதான் என் சொத்து, அதுதான் என்னுடைய சந்தோஷம் மகிழ்ச்சின்னு சொல்றேன் இல்லையா. அப்படி போறதுதான் அந்த மாதிரி வரும். எந்த பயணத்துல ஒரு சிறிய தவறு கூட வராம பயணம் பண்ண கத்துக்கிட்டோம்னா, கத்து கொடுக்கறதுக்கு சரியான ஆள் கிடைக்கணும். அவங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் நாம அதை ஏத்துக்கிட்டு பயணம், ஏன்னா அதுல நமக்கு சுகம் கிடைக்காது இல்லையா. இந்த பயணத்துல நீங்க நினைக்கிறது மாதிரி உள்ள சுகபோகம் கிடைக்காது இல்லையா. மொத்த சுகபோகத்தும் அர்ப்பணம் பண்ணணும். அர்ப்பணம் பண்ணி பயணம் பண்ணும் போது நீங்க அந்த இடத்த பிடிக்க முடியும். அது எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா சத்தியமா முடியாது. சரியா, பல ஆயிரம் கோடியில யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் அதை பிடிக்க முடியும். ஆமா, பிடிக்க முடியும். இதை எங்கனால ஏமாந்துருவீங்கல்ல. இப்ப ஒண்ணு இல்ல, சாமி கிட்ட நாங்க 6 டீம் போனோம். ஒவ்வொரு டீம்லயும் 20 பேர் கம்மி இல்லாம போய் பயிற்சி எடுத்தாங்க. 6வது டீமு எங்க செட்டு தான். நாங்களும் 19 ஊர் போனோம். இப்ப 18 பேர் இல்ல அந்த இடத்துல இல்ல. 6 டீம்லயுமே இல்ல. இன்னும் சொல்ல போனா எல்லாம் சுவாசியக்காரன். அவன் பொழப்புக்கு தகுந்த மாதிரி சுவாசியம் பார்க்க, கோயில்ல பூசை வைக்க, சாமியை பேர சொல்லி நான் அதை பார்த்துக்கிறேன் இதை செஞ்சுக்கிறேன்னு இப்படி புல போட்டத்தான் அவனால போக முடிஞ்சது. தவிர அவருடைய எண்ணத்தையும் அவருடைய செயல்பாட்டையும் அந்த நடைமுறையை யாரும் கொண்டு வர்றதுக்கு யாராவது நின்றுருக்காங்களான்னா இல்ல. புரியுதா? அந்த 5 டீம்லயும் 20 கணக்கெடுத்தா 100 பேர் ஆச்சு. எங்க டீம்ல ஒரு 19 பேர்னு வச்சுக்க, 120 பேருக்கு ஒரு நபர் தானே அந்த இடத்துல நிக்க முடிஞ்சிருக்கு. அப்ப இப்படி கணக்கெடுத்தா எவ்வளவு போகும்? அப்ப அந்த இடத்துல அதை அப்படித்தான் பண்ண முடியும். அப்பதான் அது அப்பதான் முடியும். அதாவது சாத்தியப்படாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா என்ன சொல்றோம், நீ அந்த இடத்த நீங்க யாரும் பிடிக்க வேண்டாம், அது சாத்தியப்படாது. அந்த தியானம், அதுக்கு தியாகம் பண்ற குணம் உனக்கு வராது. அதுல வர்ற அந்த எப்படி மின்னல் வேகத்துல வர்ற அந்த துயரம் துன்பத்தை உன்னால தாங்க முடியாது. புரிஞ்சதா சொல்றது? அப்ப நீ அந்த இடத்துக்கு வர முடியாது. ஆனா உங்களை நீங்க காப்பாத்திக்கிற இடத்துக்கு உங்களால வர முடியும். உங்களை இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப பெண்ணா இருந்தா என் கணவன், ஆணா இருந்தா என் மனைவி, இருவருக்கும் 1-2 குழந்தைகள், குழந்தைக்கு பின்னாடி பேரன் பேத்தி. இவங்களை ஒரு சிரமத்துல இருந்தோ சிக்கல்ல இருந்தோ ஒரு துயரம் துன்பத்துல இருந்தோ விடுவிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வரலாம். பெரிய துயரத்துக்கு சந்திக்க போற அளவுக்கு நம்ம போகணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்குள்ள நம்ம பயணம் பண்ணா போதும்னு தான் நான் இந்த முட்டாளெல்லாம் உங்களுக்கு பாடம் நடத்துறதே. நீ இதெல்லாம் தாண்டி வர வேண்டாம், இதை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு போ. இன்னும் சுருக்கமா சொல்ல போனா 2 விஷயம்தான் நாங்க ஆழமா உங்களுக்கு நடத்துறதெல்லாம். நோயற்ற வாழ்வு, குறையற்ற செல்வம். இது 2 பிடிச்சிட்டு போக கத்துக்கன்னு சொல்றோம். இது 2 உங்ககிட்ட இல்லையே. நோய் இல்லாதவன் தான் கோடீஸ்வரன். அவன்கிட்ட குறையற்ற செல்வம் இருக்கும்போது அவனுக்கு என்ன?
இந்த ரெண்டு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சு போற பயணத்தை மாத்திரம் கத்துக்கோன்னு சொல்றோம். பல முறை நடத்துறோம். கத்துக்கிறீங்களா? ஒண்ணு மாத்திரம் சொல்ல கத்திருக்கீங்க, சாமிக்கு எல்லாம் தெரியும்பா, யாருக்கு என்ன வேணும்னு அவர் கொடுப்பாருல்ல. இத மாத்திரம் இது என்னன்னா தன்னை தானே ஏமாத்திக்கிற ஒரு விதமான வார்த்தை இது. உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. சாமிக்கு எல்லாம் தெரியும். அவன் தான் ஆல்ரெடி 4வது மாசம் முடிஞ்ச உடனே 5வது மாசத்துல உனக்கு தான் கொடுத்து தொலைச்சிடுறான். அப்புறம் எங்க கொடுப்பான்? நீ